இன்ஸ்டாகிராம் மூலம் இளைஞர்களுக்கு காதல் வலை விரித்து பணம் பறித்து வந்த கள்ளிராணிகள். ஒத்து வராத இளைஞர்களை தனியாக அழைத்து சென்று தாக்குவதும் கதையை முடிப்பதையுமே வேலையாக வைத்திருந்த கேடிகள். இவர்கள் வலையில் செல்வகுமார் சிக்கியது எப்படி? இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் வலை விரித்து இளைஞர்களிடம் பணம் பறித்து வந்ததாக கூறப்படும் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் இளைஞர் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் சென்னை பல்லாவரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் அடுத்த திரிசூலம் அம்மன் நகரைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் பழைய பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த ரீனா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. பின்னர் ரீனாவின் தோழி ரஜிதாவுடனும் செல்வகுமாருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட தகராறில் ரீனா இருவரும் சேர்ந்து செல்வகுமாரை தீர்த்து கட்ட திட்டமிட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி கடந்த புதன்கிழமை இரவு ஆசை வார்த்தை கூறி செல்வகுமாரை பழைய பல்லாவரம் சுபம் நகர் பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு ஏற்கனவே காத்திருந்த அவர்களது ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து செல்வகுமாரை கூர்மையான ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த செல்வகுமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட பல்லாவரம் போலீசார் ஒரு இளைஞர் உட்பட 2 பெண்களையும் கைது செய்துள்ளனர். இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் வலை விரித்து பணம் சம்பாதித்ததும் பிரச்சனை செய்த இளைஞர்களை ஆசை வார்த்தை கூறி அழைத்து தாக்கியதும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.